சவுண்டே இல்லையே. சமாதானம் கிருபெல்லாம் வேண்டாமா உங்களுக்கு? வேணும்ல? பவுல், பேதுரு போன்ற மகிமையான ஊழியர்கள் அவங்களுடைய திருச்சபையை வாழ்த்தும் போது யூஸ் பண்ண அந்த வார்த்தை பிளெஸ்ஸிங், அது தேவ கிருபை, தேவ சமாதானம். இன்றைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது. முன்னால் என்ன ஒரு ஊழியர் சொல்லும்போது நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம் இல்லை. இன்னொருட சொல்லிடுவோமா? சமாதானமும் கிருபையும் உங்களை ஆளக்கடவுது. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் எல்லோரையும் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, என்னுடைய ஊழியத்தை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை விசேஷமாக எங்களுடைய மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரிஸ் இந்த ஊழியத்திற்கு தந்த அருமையான நம்முடைய அன்பு போதக பிதா அருள் திரு எமில் ஜெபசிங் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அன்போடு கூட ஏற்றுக்கொண்ட உங்கள் மத்தியிலே என்னை பயன்படுத்துகின்ற நம்முடைய சேகர கமிட்டி, குறிப்பாக செயலாளர், பொருளாளர் மற்ற எல்லா கமிட்டி அங்கத்தினர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் கூட இங்கே ஊழியத்திலே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அவர்களும் இன்னும் ஆண்டவருடைய அநேக வல்லமையையும் பயிற்சியும் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்கள் மத்தியிலே இருக்கின்ற நம்முடைய யூவிஎஸ் அருமையான தம்பிமார்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரி மிஷனரி ஊழியங்கள் சார்பாக மறுபடியுமாக என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பொழுதாக நான் இதை நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அது கிட்டத்தட்ட 2007 2007 வருஷம் யூனியன் பிப்ளிக்கல் செமினரியில் நான் மாணவனாக இருந்தபோது ஒரு செமஸ்டர் பீரியட் நம்முடைய நிகிடி நம்முடைய தமிழ் திருச்சபையில் வந்து யூத்துக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். தமிழ் மரங்களை பார்க்கும்போது என்னுடைய மலரும் நினைவுகள் எனக்கு வருகின்றது. நானும் இந்த மாதிரி அப்போ நம்முடைய பழைய திருச்சபை அந்த ஆலயத்தில் இருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் உண்மையில் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 2003 வருடம் என்னுடைய ஊழியத்தை நான் துவங்கினேன் திருமண்டலத்தில், திருநெல்வேலி திருமண்டலத்தில். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 12 குருவானவர்கள் கீழே நான் வந்து ஊழியம் செய்திருக்கிறேன். என்னுடைய ஊழிய நாட்களில் 12 குருவானவர்கள், மூத்த குருவானவர்கள் கீழே நான் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நான் எப்பெல்லாம் என்னுடைய அருள் பொழிவுக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேனோ அப்பெல்லாம் அவர்களுக்காக, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது வழக்கம். அப்படி நேரத்தில் இங்கே பூனேயில் நான் படிக்கும்போது, இங்கே வீக்கெண்ட் மினிஸ்ட்ரிக்கு வந்தபோது என்னை வழி நடத்தின குருவானவர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை நான் வழக்கமாக வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் எல்லா மெயின்லைன் சர்ச்சஸ், நம்முடைய தெகுரோடு, கடிக்கி, நிகிடி, சென்ட் மேத்யூஸ் திருச்சபை, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சிஎஸ்ஐ பெதஸ்தா திருச்சபை, எல்லா திருச்சபைகளையும் அந்த 4 வருட காலங்களில் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த குருவான் அப்போ நம்ம செல்வினை அங்கே இருந்தாங்க, அவர்களிடத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அநேக விஷயங்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு குருவானவர்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னை நடத்தினார். அதற்காக எப்பொழுதுமே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது வழக்கம். ஸோ அதற்காக இந்த நாளிலே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஒரு உயர்ந்த ஒரு குருவானவராக, உயர்ந்தனா கண்டி வளர்த்திய சொல்லலை, கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் திருச்சபையில் ஊழியம் செய்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து நிற்கின்ற கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஐயா அவர்கள் சொன்னது போல நான் கடைசியாக திருநெல்வேலி திருமண்டலத்திலிருந்து சத்தீஸ்கர் பிலாய் திருச்சபையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை 3 ஆண்டுகள் அங்கே நிறைவேற்றி கொண்டிருந்த போது ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு வந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் மிஷனரிகளுக்காக நேரடியாக உழைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய அழைப்பு, மாபெரும் அழைப்பு எனக்கு வந்து கொண்டே இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் என்னை ஒப்பு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா விஸ்வவாணி நற்செய்தி கூட்டத்தில் தான் நான் வந்து என்னை ஒப்பு கொடுத்தேன் ஊழியத்திற்கென்று. 1999 வருஷம் எமில் ஜெபசிங்கன் அந்த பரமன்கேணியில் அவங்க அந்த கேன்சர்லேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த செய்திகள் என்னை அப்படியே என்னுடைய இருதயத்தில் குத்தி என்னை வந்து ஊழியத்திற்கு என்னை கொண்டு வந்தது. ஐயா பேரை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு மிஷனில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தலைவராக நான் பார்க்கறது என்ன அப்படின்னா அது எமில் ஜெபசிங்கன் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே பார்த்தீங்கன்னா புல்லரிக்கும். த மேன் ஆஃப் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஆண்டவர் என்னை வந்து மிஷனரி ஊழியத்திற்கு என்னை அழைத்து கொண்டே இருந்தார். ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. திருநெல்வேலி திருமண்டலத்திலேருந்து குருவானவராக இருந்துட்டு அதை விட்டுட்டு ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு சேலஞ்ச் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடந்த ஜூன் மாதத்திலிருந்து
திருநெல்வேலி திருமண்டலத்தில் இப்போதைக்கு ஒரு 3 ஆண்டுகள் விடுப்பெடுத்து கொண்டு இந்த மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் இயக்குனராக நான் பணி செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எனக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மகாராஷ்டிரா சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு யூபிஎஸ்லேருந்து ஒரு மாணவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இந்த யூபிஎஸ் யவத்மாலில் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது குலோத்துங்கன் என்று சொல்கின்ற ஒரு மாணவர், அவர் ஹிந்து குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு கூட அவர் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனம், நீ சிறுவர் ஊழியத்துக்கு இல்லைப்பா, உன்னை மகாராஷ்டிராவில் மிஷனரியாக நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ அப்படிங்கிற அந்த கட்டளை அவர்கள் பெற்றுக்கொண்டு தன்னுடைய இறையியல் படிப்பை முடிச்சு நேரடியாக யவத்மாலில் உள்ள அந்த ஃபீல்டில் போய் மிஷனரியாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அந்த ஒரு மிஷனரி அன்றைக்கு அவர்களோடு இணைந்து நம்ம லயனல் ஹெக்டர் ஐயா, இன்னும் நிறைய பெரிய பெரிய நம்முடைய மெத்தடிஸ்டினுடைய குருவானவர்கள் எல்லாரும் இணைந்து தான் அன்றைக்கு அந்த ஊழியத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த ஒரு மனிதனுடைய தியாகம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 153 பேர் மிஷனரிகளாக இந்த மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 45 ஆண்டு காலங்களில் 36 மாவட்டங்களில், இந்த மகாராஷ்டிராவில் 22 மாவட்டங்களில் சுவிசேஷத்தை சொல்லி அங்கே திருச்சபைகள், ஆலய குழுக்கள், மிஷனரிகள் அனுப்பப்பட்டு இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குல்ல. வெறும் 6 பேர் தான் சொன்னாங்க ஆரம்பத்தில். ஒரு 6 பேரில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியமானது இன்றைக்கு கிட்டத்தட்ட 153 மிஷனரிகள், 22 மாவட்டங்களை இந்த ஊழியமானது சந்தித்து விட்டது. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள், இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இந்த எம்யூஎம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இயேசுவுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு கூட இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு அடுத்த கட்டமாக ஒரு 5 மாவட்டங்களில் மறுபடி ஆண்டவருடைய ஊழியத்தை கொண்டு செல்ல வேண்டும். அந்த சத்தாரா, கோலாப்பூர், சோலாப்பூர், இன்னும் சிந்துதூர், சாங்லி இந்த பகுதிகளில் இந்த வரக்கூடிய நாட்களில் ஊழியம் செய்ய வேண்டும், அங்கே மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்திற்கு இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அநேக சமூக பணிகளும் இதன் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வந்த நாட்களில் மிஷனரிகளுக்கு சரியான டீச்சிங்ஸ் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லிடுவோமா? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மிஷனரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக் பைபிள் நாலேஜ் இல்லாமல் இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அது எல்லா ஆர்கனைசேஷனில் அது இருக்கின்றது. அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒரு திருச்சபை பிப்ளிக்கல் பேக்ரவுண்டில் வளர்க்கப்படலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த வாழ்வு காலம் அது கொஞ்சம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எந்த ஒரு திருச்சபை வேதத்தில் ஊன்றி வளர்க்கப்படுகிறதோ அந்த திருச்சபை தான் எப்படி இருக்கும், கடைசி வரை அது ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய மிஷனரிஸ், ஏன்னா அவங்க புதிதாக வருகிறார்கள், அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனில் வராங்க, அடுத்து ஒரு எமோஷனில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன கிடையாது அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த பேசிக் பைபிள் நாலேஜ் கிடையாது. அதனால் இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக இந்த எம்யூஎம் என்ன பண்ணுதுன்னா, மிஷனரிகளுக்கு அடிக்கடி நிறைய பைபிள் ட்ரைனிங்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் கூட கடந்த வாரத்தில் அங்கே நம்ம நாக்பூர் பக்கத்தில் அந்த லோன்கேரி அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல்டில் போய் அங்கே ஒரு பெரிய தலைவர்கள், மிஷனரிகளில் தலைவர்கள் ஒரு 5-6 பேருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது உண்மையில் அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப கவலை, அந்த எப்படா மகாராஷ்டிராவில் போய் மராட்டியில் நம்ம எப்படா அவங்களுக்கு சொல்ல போகிறோம்னு நினச்சி அங்கே போனால் 5 பேரும் பார்த்தீங்கன்னா 5 மிஷனரிஸு ஆரம்பத்துலேருந்து இருக்கிறாங்க. அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நல்லா இங்கிலீஷ் புரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த அளவுக்கு அவர்களை இந்த மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரியானது மிஷனரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நல்ல பைபிள் டீச்சிங்ஸ் கொடுத்து அவர்கள் திருச்சபையில் அந்த வேதாகம நல்ல ஒரு போதகர்களாக நல்ல ஒரு பைபிள் பேசிக்கை அவங்க கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் இந்த ஊழியமானது செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. நிறைய பேர் நீங்கள் எம்யூஎம்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஊழியம். இன்னும் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் உற்சாகமாய் கொடுக்க, ஏன்னா நம்ம எப்படியாவது உங்களுடைய திருச்சபையிலேருந்து ஒரு மிஷனரி வந்தால் அது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். நம்ம பூனேயில் நம்ம சென்ட் மேத்யூஸில் மாத்திரம் அவங்க ஒரு மிஷனரி அவர்கள் எம்யூஎம்காக தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ நம்முடைய நிகிடி சர்ச்சிலையும் நீங்கள் ஒரு மிஷனரி நீங்கள் தாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகள் அதிகம். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்டோஃபரனோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். நான் வந்த அந்த ஒரு மாதத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா,
கடந்த 2 மாத காலமாக நாங்கள் மிஷனரிகளுக்கு சேலரி கொடுக்க முடியாமல் ரொம்ப ஒரு கஷ்டத்தில், ஒரு கிரைசிஸில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தோடனே அவர் எனக்கு சொன்ன விஷயம் தான், உன்னை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன், உன் மூலமாக அதை செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி என்னோடு. ஏன்னா அது ஒரு வித்தியாசமான அந்த சேலஞ்சுக்குள்ளே போகும்போது, கவலையாக ஒரு பாதைக்குள்ளே வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி உன்னை நான் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன், சிஎஸ்ஐலேருந்து உன்னை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை எனக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த பாரத்தை நான் உங்கள் மேலே வைக்கிறேன். இந்த மிஷனரிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏன்னா திடீர்னு சொல்லி என்ன தெரியல, ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், கடந்த 2 மாதங்களாக சேலரி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனாலும் ஜெபித்து விசுவாசத்தோடு கூட ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மிஷனரிகளும் அவங்க அதை ஏற்றுக்கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கிரைசிஸ் அது போகணும், எல்லோரும் நல்லா செழிப்பாக இருக்கணும், நம்ம மிஷனரிகள் நல்லா எந்த ஒரு கவலை இல்லாமல் ஊழியம் செய்யணும். இதற்காக நீங்கள் தயவுசெய்து இதை ஒரு பாரமாக நான் கொடுக்குறேன். இதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கிடாமல் எல்லாருமே இதற்காக ஜெபித்து இந்த மிஷனரிகள் இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டீச்சர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸ்கூல்ஸ் 2 ஸ்கூல்ஸ் வச்சுருக்கிறோம். யவத்மாலில் ஷாலோம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி ஒரு ஸ்கூல் வைத்திருக்கிறோம். பெரிய கிருபை என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த அகடமிக் இயரில் 100% 10th அவங்க பாஸ் ஆனாங்க எல்லா பிள்ளைங்களும். ஒரு அலையில் சொல்லிடுவோமா, அந்த பகுதியில் இருக்கிற எல்லாம் ஆதிவாசி பிள்ளைங்க நம்ம ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 100% உண்மையிலே ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்த வேண்டும். ஸோ அந்த பகுதி மக்கள், அந்த ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஊழியத்திற்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அந்த ஸ்கூல் மூலமாக. ஸோ இப்படியாக இந்த ஸ்கூல்ஸுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டீச்சர்ஸ் இன்றைக்கி வாண்டட். இன்றைக்கி மேக்ஸுக்கு டீச்சர் தேவைப்படுது, சயின்ஸுக்கு, சோஷியல் சயின்ஸ், இங்கிலீஷ். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வேணும், மிஷனரி டீச்சர்ஸ் வேணும்னே ஊர்லேருந்து புறப்பட்டு போனாங்க. ஆனால் இப்போ யாருமே என்ன செய்ய மாட்டேங்காங்க, வரமாட்டேங்க. கேட்டால் எங்கள் பிள்ளைங்களை போய் அந்த வட இந்தியாவில் போய் அதுவும் இப்போ அடிக்காங்க, மிதிக்காங்க, உடைக்காங்க, கேள்விப்பட்டோம். இப்படி போய் அனுப்பவா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பேரண்ட்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாறணும். மிஷனரிகள் எழும்ப வேண்டும். நம்ம பரலோகத்திற்கு போகும்போது நம்ம போகணும், நம்மளோடு கூட ஒரு கூட்டம் மக்களை நம்ம கூட்டு போகணும். ஒரு அலையிலே சொல்லிடுவோமா? ஆமாம். எப்படி ஒரு மிஷனரி ஊழியம் ரொம்ப முக்கியமானதோ அதே போல் இந்த 4 to 14 இந்த வயது உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. எங்கே வச்சு ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது பாளையங்கோட்டையில் அந்த கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன், ஜான் ஸ்கூலில் படித்தேன், சரட்டக்கரில் படித்தேன், அப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க அதை ஸ்ட்ராங்காக அந்த ஃபெய்த்தில் இருப்பாங்க. அந்த 4 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அந்த காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். அதில் ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா அவன் எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்வானா, இயேசுவின் மேலே அவன் ரொம்ப விசுவாசமாக இருப்பான் அந்த பிள்ளைங்க. ஸோ இப்படி இந்த ஊழியங்களுக்காக நிறைய டீச்சர்ஸ் வேணும். நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்கள்லாம் தயாராக இருக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், எங்களை 1 வருஷம் அவங்கள என்ன செய்யலாம், ஒரு மிஷனரி டீச்சராக அவங்கள அனுப்பலாம். மிஷனரி ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெறலாம். ஆண்டவர் அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. எமில் ஜெபசிங் ஐயாவோட பேரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. அந்த பாட்டை நம்ம எல்லோரும் விசுவாசத்தோடு பாடுவோமா? எமில் அண்ணனோட பாட்டு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாட்டு. தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும். இல்லை, எதுக்கு இந்த மிஷனரி ஊழியம்? அவர் சொல்லிட்டு போயிட்டார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொல்லிட்டு போயிட்டார். நம்ம இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வருவார். அவர் வரும்போது அந்த நாள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாள் அப்படி எவ்வளோ பயங்கரமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆடி பாடி ஒரு கூட்ட மக்களோடு கூட இயேசுவண்டை செல்லுவோம். ஹல்லேலூயா. பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. இந்த ஒரு பாடிட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும், விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 5 கண்டம் தன்னில் ஆளும் ஆட்சியாவும் அற்று போகும், இருள் சூழும், இடி முழங்கும், கூச்சல் கேட்கும், கண்ணீர் சிந்தும், துயர் கூட்டம், சுத்த உள்ளம்,
எங்கும் கேட்கும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தை யாவும் நிறைவே. சந்தோஷமா மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிற சந்தோஷம் யார் முகத்துலையுமே இல்லையே. நானோ ஆடி மிக பாடி நேசருடன் சேர்வேனுங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. எல்லாம் அப்படியே பாவம் போல் உட்கார்ந்த மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் நான் ஒரு கதை படித்தேன், ஒரு கழுதை வியாபாரி கதை. ஒரு கழுதை வியாபாரி கழுதை சந்தைக்கு போனானா, அங்கே நிறைய கழுதைகள் இருந்தது. ஒவ்வொரு கழுதையும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு கழுதை கணச்சிக்கிட்டு இருந்தது, ஒரு கழுதை துள்ளி ஓடிக்கிட்டு இருந்தது, ஒரு கழுதை பின்னாடி இருக்க கழுதை ஏற்றிக்கிட்டு இருந்தது, ஒரு கழுதை பேப்பர் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஒரே ஒரு கழுதை மாத்திரம் உம்முன்னு நின்றுட்டு இருந்துதான். எப்படி உம்முன்னுட்டு. உடனே அந்த வியாபாரி கேட்டானா, இது கிறிஸ்தவ கழுதையா அப்படின்னு கேட்டானா. பார்த்தீங்களா, நமக்கே புரிஞ்சுட்டு. பார்த்தீங்களா, ஏயா அப்படி கேட்கிங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், அந்த கிறிஸ்தவங்க தாயா இப்படி தான் இருப்பாங்க, எப்போவுமே கோயிலுக்குள்ளே போனால் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. ஏசப்பா பெரிய வருமாங்க, வல்ல வருமாங்க, நல்ல வருமாங்க, ஆனால் கோயிலில் எப்படி உட்காந்துருப்பாங்க. சின்ன வயசில் எனக்கு இந்த கதை புரியலை. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்போல்லாம் அந்த புல்பீட்டில் நிற்கோமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை அநியாயத்துக்கு ஞாபகம் வந்துடும். ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். ஏசப்பா அந்த கதை பொய்யா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அநியாயத்துக்கு பாருங்கள், ஆமாம் உண்மைதான் ஐயா, கிறிஸ்தவ கழுத மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது. பரலோகத்துக்கு போகிறோன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஆசை. சிரிச்சிட்டே பாடுவோமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லாரும் சிரிச்சிட்டே பாடணும். சரியா, அங்கேருந்து உங்கள் பல்லுலேருந்து வர வெளிச்சம் அப்படியே என்னை கீழே உழ வைக்கணும், அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏசப்பாவை பரலோகத்தில் பார்ப்போன்னு விசுவாசிக்கிறீங்க? நிறைய கையை காணுமே. விசுவாசம் இல்லையா? சரி, விசுவாசத்தில் பலப்படுவோம். இயேசு ராஜாவின் முகத்தை பார்க்க ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு விஷயம், நம்ம தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையின் ஆலயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக திரியேக தெய்வமாக எங்களோடு கூட இருக்கிறதே அதற்கு ஸ்தோத்திரமாப்பா. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் காத்திருக்கின்றோம். கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அந்த வார்த்தை எங்களுக்கு தாரும், நாங்கள் கேட்கட்டும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு அப்பாலஜி உங்களுக்கு. நான் ஐயாவுக்கு ரொம்ப எனக்கு கடைசி நேரத்தில் சொன்னாங்க, நாக்பூரில் இருக்கும்போது திடீர்னு நீங்கள் சண்டே பூனேக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி என்னுடைய ஆர்கனைசேஷன்லேருந்து எனக்கு செய்தி கொடுக்கப்பட்டது. அவசர அவசரமாக காலையில் நான் அனுப்புனேன். அனுப்பும்போது டைப்போல் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 15 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 14 நான் அனுப்பியிருக்கேன். இப்போ தான் நான் அதை செக் பண்ணேன். பட் இன்றைக்கி நம்ம வேதத்திற்கு வார்த்தைக்கு ஆதாரமாக நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லோரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 15ஆம் அதிகாரத்தின் சம்பவம் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசுகிறார், நம்ம இன்றைக்கி அவருக்கு எப்படி ஒப்பு கொடுக்கணும் என்பதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை நம்ம இன்றைக்கி சிந்தித்து நான் கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே 14வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆ ஆ ஆ ம் ஆ அப்போதும் ஆரவாரம் பண்ணினார்கள்,
கர்த்தருடைய ஆவி பலமாய் அவன் மேல் வந்து இறங்கியது. The background of this passage is familiar. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வேத பகுதி இது. சிம்சோனுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஓகே, நிறைய பேர் தெரியும். சிம்சோனை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஒன்று பார்த்தீங்களா, நிறைய கையே காணுமே. ஒரே ஒரு கை தான் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நிறைய நேரங்களில் சிம்சோன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராகவே இன்றைக்கி பைபிளில் வந்து இருந்துகிட்ருக்கிறார். இங்கே சாம்சன் சொல்லி யாருக்கா பேர் இருக்குதா? பொதுவாக அந்த பேரை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே ஒருத்தர் இருக்காரான், எப்போ பரவாயில்லப்பா, முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஆமாம், சாலமோன் பேர் வைப்போம், ஆபிரகாம் பேர் வைப்போம், தாவீதின் பேர் வைப்போம், அதெல்லாம் சந்தோஷமாக வைப்பாங்க. அந்த சாம்சன் அப்படிங்கிற பேர் மாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்தான் வைப்பாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா அவனுக்கு அந்த பேரை வச்சுருக்காங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகம் தான். ஏன்னா பொதுவாக பிரசங்கிமார்களே பார்த்திங்கன்னா சிம்சோனுடைய லைஃப்லேருந்து ரொம்ப பிரசங்கம் பண்ணுறது என்பது ரொம்ப ஒரு அரிதான ஒரு காரியம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த பகுதி, இதில் இருந்து இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட என்ன பேச போகிறார், நம்ம வந்து சிந்திக்க போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, சிம்சோனுடைய மனைவியை அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அது. சிம்சோன் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கோபம் அடைந்தவனாய் 300 நரியை பிடிச்சி, நம்மளால் பெரிய விளையாட்டு வீரர், அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நரியை பிடிச்சி நரி வாலில் தீப்பந்தத்தை கொளுத்தி பெலிஸ்தருடைய வெள்ளாண்மைக்குள்ளே விட்டுருவார், விவசாய நிலத்துக்குள்ளே. அது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி போட்டுரும். இப்போ பெலிஸ்தருக்குலாம் அவன் மேலே பயங்கரமான ஒரு கோபம், எப்படியாவது இவனை கொன்றணும், இவன் இருந்தாம்னா நமக்கு ஒரு பெரிய தொந்தரவு தான், சும்மா கிடக்க மாட்டேங்க. யூதாவிலேருந்து வர்றது ஃபுல்லாக பெலிஸ்தருடைய இடத்துக்குள்ள வரான், இங்கே வந்து இங்கே நம்மகிட்ட வந்து என்ன செஞ்சுட்டு போயிடறான், பிரச்சனை பண்ணிட்டு போயிடறான் சொல்லி இப்போ அவனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால தனியாக அதை செய்ய முடியலை. இப்போ யூதர்கள் கூட என்ன செய்கிறாங்க, ஒரு டைப் வைக்கிறாங்க, ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. அரசியலில் வந்து கூட்டணிலாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நடக்கும்ல, அதே மாதிரி இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணி, யூதர்களும் பெலிஸ்தரும் கூட்டணி போடுறாங்க, இந்தியாவும் பாகிஸ்தான் கூட்டணி போட்ட மாதிரி போட்டு இப்போ அந்த சிம்சோனை பிடிச்சாச்சு. பிடிச்சி அவனை வந்து கொலை செய்யும்படியாக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த செய்தி, இதுதான் இந்த வேத பகுதி. ஸோ முதலாவது இந்த விஷயத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, முதல் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இன்றைக்கி பேச விரும்புகிற காரியம் என்னென்னா, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நம்ம இப்போ வாசிக்கிறதுனால இப்போ ஒரே ஒரு கேள்வி ஆண்டவர் எழுப்புகிறார். நியாயாதிபதிகளை ஆண்டவர் உருவாக்கின போது ஆண்டவர் கவலையாக இருந்தாரா, சந்தோஷமாக இருந்தாரா? சந்தோஷமாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது பதில்? ஓகே, அக்கார்டிங் டு த பைபிள் என்னுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சிந்தித்த ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் யெகோவா தெய்வம் நியாயாதிபதிகளை உருவாக்கும் போது அவருடைய மனநிலை அது சந்தோஷமான மனநிலையில் அல்ல, அது ஒரு கவலையின் ஒரு சூழ்நிலை. ஏன் தெரியுமா? எதற்கு நியாயாதிபதிகள் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா அதற்கு பதில் கிடைக்கும். நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1வது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போகும்போது அவங்க எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் என்பதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்திருந்தார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய கட்டளை என்னன்னா, முதலாவது நீங்கள் கானானுக்குள்ளே போகும்போது, ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போகும்போது, யூ ஹாவ் டு கான்குவர் த லேண்ட், அந்த நிலத்தை நீங்கள் அபகரிக்க வேண்டும், சொந்தமாக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் கட்டளை. அடுத்தது அங்கிருக்கிற கானானிய ஜனங்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண வேண்டும். யூ ஹாவ் டு டெஸ்ட்ராய் த நேட்டிவ் பீப்புள் ஆஃப் கானான். சங்காரம் பண்ணிடணும், ஒருத்தரை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. நோ கிரேஸ், நோ மர்சி, அவர்களை சங்காரம் பண்ண வேண்டும். அடுத்து 3வது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அவர்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது. இல்லை, அவர்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி உளுந்து போகிற இடம் என்னன்னா, அவர்களோடு சம்பந்தம் கொள்ளக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கும், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க சரியா, உபாகமம் 7ஆம் அதிகாரம். அவரோடு பெண் எடுத்து இப்படி சம்பந்தம் கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வழி விலகி போய் விடுவீர்கள், அதனால் இவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். பலிபீடங்களை இடிக்க வேண்டும், சிலைகளை தகர்த்து போட வேண்டும், எல்லாவற்றையும் தீயில சுட்டரித்து போட வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை. செய்தார்களா? இன்னைக்கு சங்கீதம் பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு ரெலவெண்ட்டான ஒரு சங்கீதம் ஐயா இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப தெளிவாக, என் ஜனங்கள் என் சொல்படி கேட்காம போனாங்க, அவர்கள் என் வார்த்தையை கேட்டிருந்தா எவ்வளோ நலமாக இருக்கும்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே அவர்கள் கேட்காம போனதுனால என்னாச்சு, அவர்களை பிடித்த அந்நிய ராஜாக்களுடைய கைகளில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அடி உத பயங்கரமாக வாங்குதாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் என்ஜாயிங் த ஃப்ரீடம் இன் த ப்ராமிஸ் லேண்ட், they enter into the dark age.
புரியுதுல்ல? ப்ராமிஸ் லேண்டில் போய் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அவர்களுக்கு என்னச்சு அதை கொடுத்தாரு. அப்போ அங்கே போய் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பயலோ என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் அவர்கள் தங்க தலையில் தாங்களே மண்ணள்ளி போட்டுக்கொண்டு தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் இருண்ட காலத்திற்குள்ளே வந்தார்கள். அடிமைத்தனம் எங்கேயும் போய் தொடர்கிறது, கானானில் போயும் தொடர்கிறது. இப்போ சொல்லுங்கள், ஆண்டவர் சந்தோஷமாக இருப்பாரா, கவலையாக இருப்பாரா? சொல்லுங்கள். நீங்களும் அமைதியாக இருக்க பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நான் சிறுவர் ஊழியராக இருந்தபோது ஒரு ஊர் இப்படி தான், கூடங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நான் வந்து அந்த பசங்களுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய க்ரௌடு அந்த டிடிடிஏ ஸ்கூலில். அப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் என்னை பார்த்து முறைச்சிட்டே உட்காந்துருந்தான். நானும் அவனுக்கு கொஞ்சம் காமெடிலாம் சொல்லி பார்த்தேன், கதை சொல்லி பார்த்தேன். அவன் சிரிக்கிற மாதிரியே தெரில. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு அவனை கூப்பிட்டேன். முடிஞ்ச உடனே கூப்பிட்டுட்டு, என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி இருந்தா அப்படின்னா, அண்ணா உங்களை பார்த்தா கோழியாத்து மாதிரி இருக்குண்ணே. அடா பாவி, இப்படி ஆடா நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களாம் பார்க்குறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. ஏற்கனவே வளர்த்தி இதில் வேறு நம்ம புல்பிட்டு மேலே தூக்கி விட்டா கோழியாத்து வந்து நிற்கிற மாதிரியே இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம தெரியல. அதான் இப்படி பாவம் போல் இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், இப்போ ஆண்டவர் கவலையாக இருப்பாரா, சந்தோஷமாக இருப்பாரா? இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு உருவாக்கினார்கள். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, அடி தாங்க முடியாமல், ஐயோ வலிக்குதே ஆண்டவரே ஏசப்பா எங்களை இறங்குன்னு சொல்லி வந்த உடனே ஆண்டவர் அவர்கள் மேலே மனம் இறங்கி இந்த அந்நிய ராஜாக்கள்கிட்ட இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அவர் நியாயாதிபதிகளை உருவாக்கினார். ஹல்லேலூயா. இந்த 400 வருட காலம், யோசுவாவுக்கு அப்புறம் இந்த 400 வருட காலம், ஒத்னியேலிருந்து சிம்சோன் வரைக்கும் இந்த நியாயாதிபதிகள் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அதனால் என்ன பொறுத்தளவுக்கு நியாயாதிபதிகளுடைய காலம் என்பது ஆண்டவர் ரொம்ப சஞ்சலத்தோடு இருந்த காலம். அது எதை நமக்கு இப்போ கற்றுக் கொடுக்க, எதுக்கு நம்ம இப்போ அதை சிந்திச்சுட்டு இருக்கிறோம்னா, ஒபீடியன்ஸ். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஜனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். டு வி ஒபே? ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? தெளிவாக சொல்லிடுவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபம் சொல்லும்போது, செய்யத்தக்கவைகளை செய்யாமல், சொல்லுங்க, செய்யத்தகாதவைகளே செய்து வந்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளே செய்து வந்தோம். என்ன கான்சிக்வன்சஸ் எங்களுக்கு? சொல்லுங்க, சுகமே இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நமக்குள்ளே ஆசீர்வாதங்களை தருகிறார். கீழ்ப்படியாமல் போகும்போது தேவனுடைய கோபம், அது இன்றைக்கும் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க, ஆண்டவர் எங்க ஆண்டவர் கிருபை, ஆண்டவர் கிருபையால் நிலை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாடலாம். பட் ஸ்டில் ஹிஸ் ஜஸ்டிஸ். ஆமென். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு திருச்சபையை, ஒரு விசுவாசியை ஆண்டவர் எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதை தவறி நம்ம போகும்போது இன்றும் ஆண்டவருடைய தண்டனைக்கு நாம் ஆளாகி கொண்டே இருக்கிறோம். எனக்கு அடிக்கடி இந்த இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நாட்டில் ரொம்ப அதிகமாக 2 கடை இருக்குங்க. எத்தனை கடை? 2 கடை. ஒன்று என்ன தெரியுமா? குடிக்கிற கடை. இல்லை, எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் சும்மா டாஸ்மாக்னு ஊழ விட்டுட்டுருக்காங்கன்னா, சத்தீஸ்கர் வந்தால் அங்கேயும் கூட்டமாக நிற்கான். மகாராஷ்டிராவுக்கு வந்தால் இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கடை எங்கே போனாலும் யூனிவர்சல் பிளெஸிங் மாதிரி எல்லா பக்கமும் இருக்குது. இன்னொரு கடை ரொம்ப இருக்குது. என்ன கடை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு காலத்தில் ஊருக்கு 1-2 இருந்தது, மெடிக்கல் ஸ்டோர். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஊழியக்காரவே இருந்தாலும் பேக்கில் ஒரு மாத்திரை டப்பாவோட தான் சுத்த வேண்டியிருக்கு. அன்பானவர்களே, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகின்றோமோ அதனுடைய விளைவை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். அதனால இன்றைக்கு இந்த ஆலய ஆராதனையில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தீர்மானம் என்னன்னா, ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் என்னை நீர் பயன்படுத்தும், எனக்கு கற்றுத்தாரும், ஆவியானவரை கொண்டு என்னை பலப்படுத்தும். இந்த ஜெபம் எப்பொழுதும் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு ஜெபம். உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் என்னை நீர் கொண்டு செல்லும் ஆண்டவரே. அது எல்லாரும் ஜெபிக்கக்கூடிய ஜெபம். பிரியமானவர்களே, நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோம். தயவுசெய்து இந்த ஜெபத்தை உங்களுடைய பிரைமரி ப்ரேயராக வச்சுக்கோங்க. உமக்கு கீழ்ப்படுகிற மனதை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். கீழ்ப்படிதல் முக்கியமானது. சரி, அடுத்து 2வது நம்ம இங்கே பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர், ஆண்டவர், அவர் வல்லமை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லிருங்க. அவருடைய வல்லமை அது எக்ஸ்ட்ராடினரி பவர்.
அல்மைட்டி காட். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 17ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில், ஆபிரகாமே உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஐ அம் அல்மைட்டி காட், எல் ஷடாய். இங்க என்ன நடக்குது? நல்லா நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, புது கயிறினால் கட்டி அவனை கொண்டு வந்தார்கள். இங்க அந்த புது கயிறு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் தெரியுமா? புது கயிறு அப்படின்னா அவனை பலமாய் கட்டி இருக்கிறாங்க. அவனால் என்ன செய்ய முடியாது? அதை அறுத்து போட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு கயிறினால் அவனை கட்டி இருக்கிறார்கள். அவன் அங்கே ஒரு ஒரு சிறை கைதியாக கொண்டு வரப்படுகின்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற விஷயங்கள் இந்த புது கயிறினால் நம்மை கட்டுகிறது போல நம்மை கட்டி இருக்கிறது. ஒருவேளை நான் முதல்ல கேட்டேன் பார்த்தீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் நீங்கள் எல்லாம் பாவம் போல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம கேட்டால் நீங்கள் சொல்லலாம், ஐயா என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் வேலை செய்கிற இடத்துல நான் சந்திக்கிற விஷயங்கள் அது பயங்கரமாக இருக்கிறது. தென் எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆமாவல்லையா? ஆமாவல்லையா? அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம நிறைய வாட் வி ஃபேஸ் அது ரொம்ப கவலையான காரியம். அது இன்றைக்கி இல்லைங்க, ஏசப்போட காலத்தில் இருந்தது. சர்மன் ஆன் த மவுண்ட் எல்லாருக்கும் தெரியும்ல. ஏசப்பா அவர் வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான வசனங்களை போதித்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களெல்லாம் பார்த்து ஐயா வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்களேன். நீங்கள் பாவம் போல் இருக்காதீங்களா தயவுசெய்து. எனக்கு கீழே இறங்கிடுவோமான்னு தோணுது. சந்தோஷமா இல்லையாப்பா? தம்பி சொல்லுப்பா. ஐயா பார்த்து காட் பிளஸ் யூ மை சன் அப்படின்னு சொன்னால் உனக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? ஒரு ஐயா ஒரு வாழ்த்து சொன்னாலே, ஆசீர்வாதம் சொன்னாலே நமக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னா, ஏசப்பா அந்த மலையில் பல கூட்ட மக்களுக்கு முன்னால் நின்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், பாக்கியவான்கள் இல்லை, பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் சொல்ல வாயில் இருந்து அந்த பாக்கியவான்கள் பியாட்டிட்யூட் சொல்லல அது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ ஒரு கட்டத்தில் ஏசப்பாவே பார்த்தீங்கன்னா பிரசங்கத்தோட டாப்பிக்கை மாற்றுறாரு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ நான் பிரசங்கத்தோட டாபிக் சிம்சோனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே சரி எல்லாம் அழிச்சிருவோம், நேராக இப்போ நம்ம சவுலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடக்குது அந்த மலை பிரசங்கத்தில். ஆண்டவரே பிரசங்கத்தை மாத்துறாரு. ஏன் தெரியுமா? அவர் இப்படி ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணுறார் அவருடைய ஆடியன்ஸை. அவ்வளோ வேணும் பாவம் போல உட்காந்துருக்கான் அப்படின்னு கவலை, மனதில் எல்லாம் கவலை, எதையோ ஒன்று நினச்சிட்டு உட்காந்துருக்கான். ஆண்டவர் பார்த்தார், ஐயோ உங்களுக்கு பிரசங்கம் இந்த பிரசங்கம் இல்லடா, வேற பிரசங்கம்டான்னு சொல்லிட்டு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் சொல்லி டாப்பிக்கையே மாத்துறாரு. ஆமாவா இல்லையா? ஏன்னா அவருடைய ஆடியன்ஸ் அப்படிதான் இருக்காங்க. இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மை புது கயிறினால் கட்டி நம்மை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிறது. ஒருவேளை நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்கள், இன்னொன்று நம்மளே உருவாக்கி கொள்ளுகிற காரியங்கள். கவலைக்கு ரெண்டு விஷயம் இருக்குல்ல. ஒன்று நம்ம சந்திக்கிற விஷயம், இன்னொன்று நம்மளே காரணம், நாமளே உருவாக்கிக்கிடுறது. என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இப்படி இந்த ரெண்டு விஷயத்தில் இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விசுவாசிகளும் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கும் பொழுது இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இங்கே சிம்சோனை அப்படியே கொண்டு வரும்பொழுது அவன் செத்தான் அப்படிங்கிற நிலைமை வரும்போது, லேகி என்கிற ஒரு இடத்திற்கு வரும்போது பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் பண்ணிட்டாங்க. கடைசி பால்ல தோனி 6 அடித்த மாதிரி அங்கே எல்லாரும் ஓன்னு கத்துறாங்க. மேட்ச் முடிஞ்சுது, சிம்சோன் தொலைஞ்சான் அப்படிங்கிற எண்ணத்திற்கு பெலிஸ்தர்கள் வந்தார்கள். இவன் செத்தான் என்று நினைத்து அவர்கள் ஆரவாரம் பண்ணின போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் பலமாய் வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் பலமாய் வந்திறங்கினார். புது கயிறினால் கட்டப்பட்டிருந்த, சாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு பிரிசனர், அவனுடைய மேலே ஆவியானவர் வந்து இறங்கினார். நடந்தது தெரியுமா? நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. தீ பட்டா நூல் எப்படி அருந்து போகுமோ அப்படி அந்த புது கயிறு அருந்து போயிற்று. சிம்சோன் விடுதலையோடு கூட நின்று கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆவியானவரை நமக்கு அனுப்புனார் சொன்னால், எப்படிப்பட்ட கயிறுகள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அது நூல் போல அருந்து போகும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பல காரியங்களை குறித்து நீங்கள் வந்து இன்றைக்கி கவலையோடு கூட வந்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னு சொன்னால், யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். ஜெபம் பண்ணுறோமா? நம்ம
ஒவ்வொரு நாளும் எப்படி சொல்கிறேன், முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்டவர் அவருக்கு கீழ்ப்படுகிற குணத்தை தரணும்னு சொல்லி எப்படி நம்ம ஜெபம் பண்ணணுமோ அதே மாதிரி டெய்லி நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால், ஆண்டவரே ஆவியானவரை எனக்கு தாரும், வல்லமையின் ஆவியானவரை எனக்கு தாரும், அவர் வந்து என் மேலே வந்து இறங்கி என்னென்ன கயிறுகள்லாம் எனக்கு கட்டிருக்கிறதோ அதை ஒவ்வொரு நாளும் அவர் அறுத்து போடுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். நீங்கள் ஜெபிக்கும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆவியானவர் கிரியை செய்யும்போது அங்கே விடுதலை மாத்திரமல்லங்க, நம்ம ஹீரோ கையில் ஒரு ஆயுதம் கிடைச்சது, ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு கிடைச்சது. ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கினதுனால அந்த கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போட்டு வெற்றி வீரனாக அன்றைக்கு சிம்சோன் நின்று கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கும் தருகிறார். த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். விசுவாசிக்கிறீங்களா? வேணுமா வேண்டாமா? ஆமாம், ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை தயவுசெய்து நம்ம லைஃப்பில் மறந்துடவே கூடாதுங்க. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த சென்ஸ் இருக்கும் பாருங்க, சாக போகும்போது அப்பங்கூட நமக்குள்ள இருதயம் சொல்லணும், என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் பிலீவர்ஸ், விசுவாசிகளே அவருடைய வல்லமையை மறந்து இன்றைக்கி எங்கெல்லாமோ ஓடி போயிட்டு இருக்கிறோம். மந்திரிகளுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கோம், குறி கேட்குறவங்களுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்கள். ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து சாமிக்கு முன்னாலே போய் உட்காந்துட்டு இருக்கான் அன்றைக்கி கிறிஸ்தவர். விசுவாசின்னு சொல்கிறவங்களே எனக்கு மறக்க முடியாத ஒரு இடம், ஒரு ஊரில் இருந்தேன். எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, இந்த ஆப்சன்டிஸ் நிறைய இருப்பாங்க சர்ச்சில். ஆமாவா இல்லையா? இப்போ இங்கே ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்தால் எத்தனை பேர் ஆப்சன்ட் சொல்லி தெரிஞ்சிடும் நமக்கு. நான் அதனால் எப்போ என்ன சொல்லுவேன்னா, மக்கள்கிட்ட வந்து அது ஒரு பெரிய காங்கிரிகேஷன், நான் சபட்டாப்பை எடுத்துகிட்டு, ஊரில் சபட்டாப்புன்னு சொல்லுவாங்க அந்த மெம்பர்ஷிப், அந்த புக்கு பேர் சபட்டாப்பை எடுத்துகிட்டு வருவேன், கோயிலில் வச்சு அட்டண்டன்ஸ் எடுப்பேன்னு சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். ஒரு நாள் ஒருத்தர் என்கிட்ட வந்தார், ஐயா நீங்கள் அடிக்கடி இந்த அட்டண்டன்ஸ் எடுக்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நான் சொல்கிற ஒரு இடத்துல போய் அட்டண்டன்ஸ் எடுக்க அங்கே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. எங்கேயா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், அந்த ஊரில் ஒரு கோயில் ஒன்று உண்டு, இந்து கோயில். அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பல இடங்கள்லேருந்து குறி கேட்க வருவாங்க. அந்த ஆள் சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவர் சொன்னார், அந்த இடத்துல போய் நீங்கள் உங்கள் அட்டண்டன்ஸை வச்சு எடுங்க, நீங்கள் சபட்டாப்பை அங்கே நிறைய பேர் ஐயா உள்ளேன் ஐயான்னு சொல்லுவாங்க அப்படின்னாரு. எனக்கு சிரிக்கவா அளவான்னு தெரில. பிரியமானவர்களே, இட் ஹேப்பன்ஸ். காரணம் என்ன? என்னை அழைத்த ஆண்டவர் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை இன்றைக்கு மறந்து போகிற கிறிஸ்தவமா இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழியர்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுவதை விட்டு விட்டு இன்னைக்கு ஊழியர், எனக்குன்னு ஒரு வீட்டில் ஒருத்தர் வச்சுக்கிடுவேன், இந்த கொலசாமி மாதிரி ஒரு ஊழியரை வச்சுக்கிடுவேன். எதுனாலும் அவருக்கு சொல்லுவேன், அவர் ஜெபம் பண்ணுவார், அப்பா நான் நல்லா இருக்கேன். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவாரா சொல்லுங்க? அப்போ நமக்குள்ள விசுவாசம் எங்கே வந்துடுதுன்னா ஆண்டவர் மேலே வரல, அது ஆட்டோமேட்டிக்காகவே எங்கே வந்துடும்? அந்த ஊழியர் மேலே வந்துடும். கிறிஸ்டோ சென்ட்ரிக் தான் விசுவாசம், அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, கிறிஸ்துவை மையமாய் வைத்திருக்கிற வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அது மினிஸ்ட்ரோ சென்ட்ரிக்காக மாறிட்டு. நான் எப்போவுமே ரொம்ப ஒரு ஃபன்னுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். இன்னைக்கு சமுதாயத்தில் 2 பேரை காணும், 2 கூட்டம். ஒன்று என்ன தெரியுமா? அம்மா தாயே பழையது இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு ஒரு கூட்டம் வரும். இந்த கிராமத்தில் இருக்கவங்களும் நல்லா தெரியும். அது யார் சொன்னால், அந்த கழுதையோட கழிவை வந்து பிறக்கி அதில் என்ன செய்வாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு கூட்டம். அவங்களுக்கு நேரம் இருக்காது. பார்த்திங்கன்னா காலையில் என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க, அதிகாலை வீட்டில் அம்மா பழையது இருந்தால் கொடுங்கம்மான்னு சொல்லி ஒரு சட்டியை தூக்கிட்டு வருவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பழையதை கொடுத்தோடனே அதை வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிடுவாங்க. இன்றைக்கி அந்த கூட்டத்தை காணும். சரியா? அவங்கள கேடி கண்டுபிடிச்சி எங்கேயா போனீங்க அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இந்த கிறிஸ்தவங்களாம் ரொம்ப மோசமாகிட்டாங்க ஐயா, எல்லாம் அவனும் வீட்டில் ஃப்ரிட்ஜை வச்சு கடைசி பருக்க போகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜுகளை வச்சு சாப்பிட்ருந்தான். ஒருத்தன் நமக்கு தர மாட்டேங்க. நாங்கள் அப்புறம் எங்கேயா போய் சாப்பிட, அதான் காணாமல் போயிட்டோம். சரி, இது ஒரு கூட்டம் காணாமல் போயிட்டு. இன்னொரு கூட்டத்தை காணும். அது எந்த கூட்டம் தெரியுமா? நல்ல காலம் பிறக்குது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அது ஊரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எங்கள் ஊர் கிராமம் பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் உட்காந்து பீடி சுற்றிட்டு இருப்பாங்க. நைட்டு 12-1 மணி வரைக்கும் பீடி சுற்றுவாங்க. நம்ம அப்போ பார்த்திங்கன்னா முழிச்சு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்போம். ஊரு கதை உலக கதை விட்டு கடைசி பியாய் கதைக்கு வந்துடுவாங்க. கேட்டியா, குளத்தில் பொண்ணம்மா பியாய் பார்த்தாலாம், அவளா குளத்துக்குள்ள இழுத்துட்டு போயிட்டான், இப்படிலாம் கதை விடுவாங்க. அந்த ஒத்த பனைமரம் இருக்கு பாரு, அதுக்கிட்ட ஒரு பியாய் இருக்காம்பாங்க. நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு நைட்டு படுத்து கிடப்போம் பாருங்க. அப்போ தான் ஒருத்தன் நல்ல காலம் பிறக்குது அப்படிமா. அடா பாவி, இருதயம்லாம் கொலை நடுங்கிரும். இந்த கூட்டத்தை காணும். இவன் வந்து என்ன செய்வான், வாக்கு சொல்லிட்டு போயிடுவான். காலையில் அவனை கண்டுபிடிச்சி என்ன செய்வாங்க அப்படின்னா, அவனை கூப்பிட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடும், அந்த வீட்டில் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்கிறான். காலையில் அவனை கண்டுபிடிச்சோன்னே அவன் ஒரு கோழி ஈலியை கொடுப்பாங்க.
உடனே ஒரு பூசை போட்டு ஒரு தாயத்தை எடுத்து கொடுத்துருவான். இதான் பார்த்தீங்களா செய்வனை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னைக்கு இந்த கூட்டத்தை காணும். இவனை தேடி கண்டுபிடிச்சி எங்கேயா போனீங்க உங்களை காணும் அப்படின்னா அவன் சொல்லுவான், ஐயோ நாங்கள் செய்த வேலையை தான் நீங்கள் ஊழியக்காரங்க இன்றைக்கி அவ்வளோன்னு செஞ்சுட்டு இருக்கீங்க இன்றைக்கி அப்படிங்க. சரி, இன்னைக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்கின்ற அசைக்க முடியாத விசுவாசம் இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கு வேண்டும். அவர் வந்தா அற்புதம் நடக்கும். அவர் இறங்கினா எவ்வளவு பலவீனத்தில் நான் இருந்தாலும் எனக்கு பலன் கிடைக்கும். அவர் வந்தா என்னை எத்தனை புது கயிறு கொண்டு கட்டினாலும் அவர் அதை அறுத்து போடுவார். கையில் ஒரு தாடை எலும்பு போதும், அதை வச்சு 1000 பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பலனை அவர் எனக்கு தருவார் என்கிற அந்த நம்பிக்கை அது நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, we have to pray every day. ஆண்டவரே, I need the power of the Holy Spirit. ஆமென். சரி, அடுத்தது இன்னும் கரெக்டாக 5 நிமிஷம். ரெஸ்பான்ஸ். சிம்சோன் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி வீரராக நின்றுட்டு இருக்கான். அவனோட ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எல்லாம் சந்தோஷம்தான். கீழ்ப்படுகிறது ஓகே, சந்தோஷம். ஆவியானவருடைய வல்லமையை விசுவாசிப்பது சந்தோஷம். இங்கே பெரிய வல்லமையில் சிம்சோன் ஒரு வெற்றி வீரனாக நின்றுட்டு இருக்கிறான். அவனோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது தெரியுமா? A prisoner became a poet. இல்லையா? அடுத்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் பாட்டு பாடுறாரு, அவர் கவிதை பாடுறார். வாசிக்க பாப்பா அந்த வசனத்தை. 16வது வசனம் வாசிங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாய் பட்டு கிடக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கும். கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாய் பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன். இங்க பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். வசனம் சொல்லுது, சந்தோஷமா இருக்கிறவன் தான் என்ன செய்வான்? பாட்டு பாடுவான். இப்ப அவனுக்குள்ள அந்த சந்தோஷம் வந்ததுனால, அது பொங்கி வழிகிறதுனால, என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழிகிறதே, ஏசன்னே ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே. யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் சிம்சோனுக்குள்ள. அவன் பாட்டு பாடுகிறான். ஆனால் அங்கே பிரச்சனை என்னன்னா, அவனுடைய உள்ளத்தை இந்த பாடல் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறது. எப்படி தெரியுமா? முதல்ல சொன்னான் குவியல் குவியலாய் பட்டு கிடக்கிறார்கள், சொன்னால் ரொம்ப சந்தோஷம். அடுத்து சொல்கிறான் பாருங்க, கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன். இங்கே கொன்றேன் வரணுமா, கொன்றார் வரணுமா? சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியுது. அப்படி தானே வரணும். கயிறு கட்டி தானே கூட்டு வந்தாங்க, அதோட ஒளிஞ்சான் தானே இருந்தாவன். எப்போ அவனுக்கு வெள்ளம் கிடச்சிது? ஆவியானவர் நிரப்பும் போது தானே வந்தது. அதை மறந்துட்டான்ல. மறந்துட்டு கொன்றேன். த சிம்சோன்ஸ் த சாம்சன்ஸ் ஆட்டிடியூடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டச் மீ ஐ வில் பிரேக் யுவர் டீத். அவனுக்குள்ளே எப்போவுமே ஒரு பெருமை, அளவுக்கு அதிகமான பெருமை அவனுக்குள்ளே இருந்தது. அந்த பெருமை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். அவன் பண்ணுற விஷயங்கள்லாம், அந்த சேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அவனுக்குள்ள தான் பலசாலி, எக்ஸ்ட்ராடினரி பவர் எனக்குள்ள இருக்குங்கிற பெருமை அவனுக்கு இருந்தது. இங்கே ஆண்டவரிடத்தில் வல்லமையை பெற்று வெற்றி வீரனை நின்று கொண்டு சொல்கிறான், 1000 பேரை கொன்றேன் அப்படிங்கிறாங்க. கொன்றேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பெருமை இல்லை அது? ஆண்டவருக்கு கனத்தை கொடுப்பதற்கு பதிலாக அவன் தனக்குத்தானே மகிமையும் கனத்தையும் செலுத்தி கொண்டு நான் கொன்றேன் அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்சை நிமிச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த பெருமை இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் வாங்கிடுவோம். ஆமாவா இல்லையா? எல்லா கிருபை நான் பாட கூட செஞ்சுக்கிடுவோம். கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே
இடராமல் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவரே சொல்லிட்டார், என்ன இல்லாமல் உங்களால். ஆமாம், இதெல்லாம் நம்ம எல்லாம் வாங்கிட்டு ஆண்டவருடைய கிருபையை வாங்கி அதில் வெற்றி பெற்றிருப்போம், அதில் நிறைய சாதிச்சிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா, நான் சாதிச்சேன்ப்பா, ஐ ஹாவ் டன். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இன்னைக்கு வந்து நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சிம்சோனை போல ஆண்டவருக்கு முன்பதாகவும் இன்றைக்கு நம்மை தாழ்மைப்படுத்த விடாமல் இன்றைக்கு நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் வந்து இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதையுமே சொல்ல விரும்பவில்லை. ஆண்டவர் உங்களோடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் உங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்களில் அவருக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக மேட்டிமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, அவருக்கு பிடிக்காத அந்த குணம் இருக்கிறது என்பதை அவர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார். அன்பானவர்களே, சிம்சோன் அப்படித்தான் நின்று கொண்டிருக்கிறான், பெருமை நிறைந்தவனாய். அதுக்கு பலன் உண்டா? உண்டுங்க. 1000 பேரை கொன்றவன அவனுடைய பெருமை காரணமாக ஒரு சொட்டு தண்ணி இல்லாம சாகக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் மறுபடி கொண்டு வருகிறார். நடந்தா இல்லையா? ஆமா, 1000 பேரை கொன்றேன்னு சொன்னா தண்ணி இல்லாம ஐயா சாக போறேன்னு சொல்லி வந்து நிற்கான். யார் செஞ்சா? எந்த வெற்றியை கொடுத்த ஆண்டவர் அவரை தான் அதையும் செய்கிறார். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற பெருமை. அன்பானவர்களே, இன்னைக்கு வாசல்ல எபிசல் ரீடிங்ல பெருமை. அம்மா நீங்க கொஞ்சம் பர சொல்லலாமா? சரி, ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறார். சிம்சோனுடைய பெருமையை பார்க்கிறார். ஹி பனிஷிம். தண்ணி இல்லாமல் சாக போகிற நிலைமையில் வந்து நிற்கிறான். இந்த நேரத்தில் தான் இன்னொரு ஹீரோ நம்ம நினைவு கொடுத்த வேண்டும். இதே போல் ஒரு வல்லமை நிறைந்த ஒருத்தன், சிங்கத்தை கொன்னவன், கரடியை கொன்னவன், நான் இந்த கோலியாத்தை கொல்ல போகிறேன்னு சொல்லும்போது சவுல் அவனை பார்த்து கேட்குறான், டேய் நீ சின்ன பையன்டா, அவன் பெரிய ஆள்டா, எப்படிடா அவனை கொல்லுவான்? அவன் நான் யார் தெரியுமா சொல்லலை. ரொம்ப அழகாக சொன்னான், ராஜாவே, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். அந்த ஹியூமிலிட்டி. நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னன்னா, பைபிளில் நிறைய இடத்துல என்ன வந்திருக்கணும், என் தாசனாகிய சிம்சோன் வந்திருக்கணும். ஆனால் எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது? தாசனாகிய தாவீதுன்னு இருக்குது. சிம்சோன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். காரணம் பெருமை. அன்பானவர்களே, விசுவாசிகளுக்கு பெருமை வரவே கூடாது. அது குறிப்பாக ஆண்டவருக்கு முன்னால் வரும்பொழுது ரொம்ப நம்ம தாழ்மையாக இருக்கணும். நான் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இந்த நம்ம சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் அந்த ரூபரிக் சொல்லுவாங்க, எழுந்து நிற்போம், உட்காருவோம், இப்படிலாம் சொல்கிற விஷயம் நிறைய உண்டு இல்லை? நம்ம மெயின்லைன் சர்ச்சஸில் அது உண்டு. நம்ம முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா, எங்கள் இதில் வந்து நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருக்கமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன் மக்களுக்காக. ஜெபம் பண்ணிவிட்டு நாம் தயவுசெய்து உட்காருவோம் அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சி ஆயிரும். எல்லாம் நாங்கள் உட்காந்தனே இருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி செய்யக்கூடியது யாருமே என்ன செய்யலை. இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்னால் நம்மளால் முழங்கால் கூட என்ன செய்ய முடியலை. இன்றைக்கி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மெல்லாம் வந்திருக்கிறோம். ஆமாம் இல்லையா? சொல்லுங்கள். ஆமாம், ஆஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம். நீங்கள் இதில் முழங்கால் போட்டிங்கன்னா உங்கள் முட்டு உடஞ்சி போகும். ஆனாலும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவருடைய சன்னதிக்கு நாம் வர வேண்டும். அட்லீஸ்ட் இதில் முழங்கால் போட முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என்ன செஞ்சுருங்க, கோயிலுக்கு வரும்போது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுங்க. ஏன்னா வசனம் பைபிளை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முழங்காலில் நின்று ஜெபித்தார்கள், இயேசுவே முழங்காலில் நின்று ஜெபித்தார்னு சொல்லி எல்லா பக்கத்துலையும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் நம்முடைய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா சேரே இருக்காது. ஊர்லலாம் நீங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சேரே இருக்காது, ஒத்துக்கிடுவீங்க. கடைசியில் முடியாதவங்களுக்கு மாத்திரம் அந்த கடைசி ரோல சேர் இருக்கும். எல்லாரும் கீழே உட்காந்துருப்பாங்க, தாழ்மையாக உட்காந்துருப்பாங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, எழுந்து நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எல்லா சர்ச்சஸில் இன்றைக்கி என்ன வந்துட்டு, நல்ல சேரை போட்டு விட்டாச்சு. சின்ன பிள்ளைக்குமே அந்த பாருங்க அவன் காலை தூக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. அது நான் அவனை குறை சொல்ல. திஸ் இஸ் வே வி டீச் அவர் சில்ட்ரன். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கோயிலுக்குள்ளே போகும்போதே கை காலம் நடுங்கும்.
அந்த மாதிரி தான் எங்களுடைய பெற்றோர் சொல்லி கொடுத்தாங்க. அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, வாய்ஸை ரைஸ் பண்ணக்கூடாது, கையை காலை தூக்கப்படாது. ஐயா சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ஆல்டருக்கு முன்னால் வந்தோம் அப்படின்னா அடங்கி ஒடுங்கி வரணும். திருவிருந்துக்கு வரும்போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. காலம் மாறிச்சு, கோலம் மாறிச்சு. அப்போ இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு என்ன தெரியல, நம்ம சர்ச்சில் கீழே உட்காரணும், இதாக்காண்டி நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லலை. பட் ஒரு வகையில் இன்றைக்கி நம்ம எப்படி ஆண்டவருக்கு முன்னால் நம்ம வந்து தாழ்மையாக இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய உள்ளம் இந்த பிளேஸ்க்குள்ளே வரும்போதே ஆண்டவர் இங்கே இருக்கிறார். The presence of God is being with us. அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணும், அந்த ரெவரன்ஸ், அந்த தாழ்மை. அவருக்கு சொல்லிட்டு, ஐயா எல்லாம் உம்மால தான், ஐயா எல்லாம் உம்மால தான், உம்மால நான் இருக்கிறேன், உம்மால நான் உழைக்கிறேன், உம்மால தான் நான் காரில் போயிட்டுருக்கேன், உம்மால தான் நான் காரில் பத்திரமா போயிட்டுருக்கேன். ஸோ இந்த தாழ்மை அவர் அதை வந்து என்ன செய்வார்னா, அவர் வந்து அதுக்கு ரிவார்டு கொடுப்பார். நடந்து என்ன தெரியுமா, அங்கே ஒரு சேஞ்ச் வருதுங்க. தண்ணி இல்லாமல் கிடக்கிற சிம்சோன் இப்போ என்ன செய்கிற, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். இங்கே தான் அந்த மாற்றத்தை பார்க்க முடியும். எப்படி ஜெபம் பண்ணுறான்னு தெரியுமா? அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தரை நோக்கி 18ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இப்போ எங்கே தூக்கி கூப்பிட்றான்? இவ்வளோ நேரம் தன்னை பார்த்து கொண்டிருந்த இருதயம் இப்போ யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டு, ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்தது. கூப்பிட்டு என்ன சொல்கிறான் பாருங்க, தேவரீர் அப்படிங்கிறான். மை லார்ட், மை காட். வந்துட்டா இப்போ உள்ளம் எங்கே போயிட்டு, ஆண்டவருக்கு நேராக போயிட்டு. அடுத்து சொல்கிறான் பாருங்க, உமது அடியேன் கையினால். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அலையில சொல்லிருங்க. அங்கே நான் கொன்றேன், நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ சொல்லுதான், ஐ ஆம் தை சர்வன்ட். நான் உமது அடிமை. உழுந்துட்டான் இப்போ கீழே. இப்போ எல்லா மகிமையும் கனமும் ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறது. நீர்தாய கிங், யூ ஆர் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஐ ஆம் யுவர் சர்வன்ட். வந்துட்டா மாற்றம், வந்துட்டா சிம்சோனுக்குள்ள. உமது அடியேன் கையினால் இவ்வளோ பெரிய காரியத்தை நீர் செய்திருக்க. நான் கொன்னேன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சேன், அப்பா நான் இல்லைப்பா, என் கையை பிடிச்சி நீர் கொன்றீர். கண்டிப்பாக ஒரு அலையில சொல்லி ஆகணும், சத்தம் காணாது. பிகாஸ் திஸ் சேஞ்ச் இஸ் ட்ரெமெண்டஸ் சேஞ்ச். இதுதான் ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி நம்ம காஸ்பலில் வாசித்தோம்ல, இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் வந்து பார்த்திங்களா, இந்த மாற்றம் ரொம்ப முக்கியமானது. மாற்றம் ரொம்ப முக்கியமானது. என் பர்சனல் லைஃப்பில் ஐ நீட் சேஞ்ச். பெருமை, எனக்கு கொடுக்குற கனம், எனக்கு கொடுக்குற மகிமை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, தேவரீர் நான் உமது அடிமை, நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய தேவாதி தேவன், நீர் கர்த்தாதி கர்த்தர், என் கையினால நீர் இதை செய்கிறீன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது, ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு பாதையை கடந்து வந்திருப்போம் லைஃப்பில், திரும்பி பார்க்கும்போது வாவ் இதே நான் கடந்து வந்தேன்னு தோணும். அப்படி தோணும் போதெல்லாம் விழுந்துடணும் ஆண்டவர் பாதத்தில், ஐயா நீங்கள் என்ன நடத்துனீங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆட்டிடியூட் வந்துட்டு அப்படின்னாலே ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய பாதத்தில் விழும்போது அதுக்குரிய ரிவார்டும் கிடைக்கும். நடந்து என்ன தெரியுமா, அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் பிச்சு பிடுங்கி உள்ளிருந்து தண்ணீரை வரவழைத்தார். தண்ணீர் வந்தது, சிம்சோன் தாகத்தை தீர்த்தான். மறுமலர்ச்சியோடு கூட அவன் அங்கிருந்து மகிழ்ச்சியோடு கடந்து சென்றான். பார்த்தீங்களா எப்படி முடியுது, பார்த்தீங்களா இந்த இடம், இந்த பேசேஜ் எப்படி முடியுது? ஒரு மறுமலர்ச்சியோடு முடிகின்றது, மகிழ்ச்சியோடு முடிகின்றது, ஆசீர்வாதத்தோடு முடிகின்றது. காரணம் என்னன்னா அந்த மாற்றம். சிம்சோனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டோங்க. ஆனால் எனக்கு எப்போவுமே ரொம்ப குழப்பமான ஒரு கேள்வி என்னென்னா, எபிரேயரில் வாசிக்கும்போது இல்லை கிட்டத்தட்ட அங்கே 16 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விசுவாச வீரர் பட்டியலில். அந்த 16 பேருங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த 16 பேருக்கு. அங்கே பார்த்தா நம்ம தலைவரும் இருப்பார். அங்கே யார்? ஆமாங்க, சிம்சோன் பேர் அங்கே இருக்கும், விசுவாசத்தினாலேன்னு இருக்கும். எனக்கு மண்டை குழம்பும், என்னடா சிம்சோனை நம்ம எப்போவுமே நெகட்டிவாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், விளங்காதவன் தான் பார்க்குறோம், இப்படி தானே பார்க்குறோம், எப்படா அவன் பேர் வந்ததுன்னு சொல்லி எனக்கு எப்போவுமே ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதில் என்னென்னா, இந்த இடத்துல, இந்த லேகி என்கிற இடத்துல அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய மாற்றம், நான் என்கின்ற ஆணவத்தை தொலைத்து விட்டு நீர்தான்ப்பா எல்லாம் விழுந்தான். பார்த்தீங்கன்னா அந்த இடம்
அவனை எபிரேயர் புஸ்தகத்தில் பெயரை வைப்பதற்கு அவனை எடுத்து சென்றது. ஹல்லேலூயா. இந்த லைஃப் நமக்கு வேணும் பிரியமானவர்களே, இந்த லைஃப் நமக்கு வேணும். எழுந்து நிற்போமா? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி, எல்லாரும் அன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இது கர்த்தருடைய சத்தம். ஒபீடியன்ஸ், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் நமக்கு கிரியை செய்யும்போது, ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தரும்போது பெருமையாக இருக்கக்கூடாது. அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். லைஃப்பில் மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். அந்த பாவரிக்கை ஜெபம் இருக்கலாம், ஆண்டவர் வரும் வரையோ அல்லது நம்முடைய மரணம் வரையோ அது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து, ஆண்டவரே சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் தேவரீர். இந்த ஜெபம் கடைசி வரை நமக்கு வேணுங்க. ஒப்பு கொடுப்போமா எல்லாரும்? ஒரே ஒரு கவி, இந்த அர்த்தமுள்ள கவியை பொருளுணர்ந்து பாடி நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. யோசேப்பை போல் நானும் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா, நீ இன்று எங்களை ஏற்றுக்கொள்வீரா, இயேசுவே ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. கர்த்தாவே, தங்களை அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் கொடுக்குறேன். எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மறுமலர்ச்சி வேண்டும். சிம்சோனை போல வெற்றியுள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும் சுவாமி. அதற்கு இன்றைக்கு ஏசப்பா எங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்களோ அதையெல்லாம் நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய பலனையும் வல்லமையும் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு தாரும். தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மேலே ஆவியானவர் இறங்கி வருவாராக. இயேசுவே உம்முடைய ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்புவீராக. அந்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதாக. நன்றி தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.